ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னா, உங்களை அவமானப்படுத்தினவங்களை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி. நிறைய பேருக்கு ஒரு டவுட்ஸ் இருக்கும். என்னை பல பேர் அவமானப்படுத்துகிறாங்க, அவங்களெல்லாம் பழி வாங்க போகிறேன் அப்படின்னு சில பேர் நினச்சிப்பாங்க. சில பேர் ஏதோ ஒன்று பண்ணிடணும், கோபத்தில் ஏதோ ஒன்று பண்ணிடணும்னு நினைக்கிறாங்க. கிடையாது. அவமானம் என்பது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு பழி வாங்கணும் அவங்கள. கண்டிப்பாக எப்படி பழி வாங்கணும்னா, உங்கள் வெற்றியை கொண்டு பழி வாங்கணும். நீங்கள் வெற்றியாளராக மாறணும். என்ன கூட என் வாழ்க்கையில் அவமானப்படுத்தியிருக்காங்க பல பேர். என் குடும்பங்கள் பல பேர் அவமானப்படுத்தியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு முன்பு நான் என் வெற்றியை தான் அவங்களுக்கு என்னுடைய பழிவாங்குதலாக நான் வெளிப்படுத்துகிறேன். ஆனால் நம்முடைய வெற்றி என்பது அற்புதமான ஒரு விஷயம். அதை நாம் பழிவாங்குதலாக நாம் ஏற்றுக்கணும் அவங்க முன்னாடி. ஆனால் சில பேருக்கு அவமானம் என்பது வெற்றியை தரப்போகுது அப்படின்னு மறந்துடாதீங்க. நீங்கள் அவமானப்படுறீங்க அப்படின்னா இல்லை, ஏதோ ஒரு வெற்றி வரப்போகுது, எதையோ ஒன்று சாதிக்க போகிறீங்க. அதுக்காக தான் அந்த அவமானம் உங்ககிட்ட வந்திருக்கு. அதை பற்றி ஒருபோதும் கவலைப்படக்கூடாது, அதை பற்றி சிந்திக்கக்கூட கூடாது, அதை விட்டுறணும். வெற்றியை நோக்கிய பயணத்தை நோக்கி நம்ம போகும்போது அதை நிச்சயமாக அடைந்தே தீருவோம். என் வாழ்க்கையில் நான் பல தடவை அவமானப்பட்டேன். இன்னைக்கு நான் அந்த வெற்றியை நோக்கி பயணத்தில் இருக்கிறேன். நீங்களும் முயற்சியை நோக்கி பயணம் பண்ணுங்க.